இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானி தொழிலாளர் அட்டை திட்டம் 10 லட்சம் தொழிற்சங்க உறுப்பினர்கள் பயனடைவர். மடானி தொழிலாளர் அட்டை திட்டம் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவையை வழங்கும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து 10 லட்சம் தொழிற்சங்க உறுப்பினர்கள் 30 விழுக்காடு வரை கழிவை பெறுபவர்கள் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தொழிலாளர் அட்டை வைத்திருக்கும் எந்தவொரு தொழிற்சங்க உறுப்பினருக்கும் அந்த வசதியில் கழிவு வழங்கும் வகையில் தொழிலாளர் அட்டை தொடர்பான அறிக்கையை நான் விநியோகிப்பேன், நீங்கள் அதை படிப்பீர்கள் என அவர் குறிப்பிட்டார். மடானி தொழிலாளர் அட்டை தொடர்பான கூடுதல் விவரங்கள் விரைவில் ஊடக அறிக்கை மூலம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். 39 லட்சத்திற்கும் அதிகமானோர் மை கார்டு அட்டை மூலம் பொருட்கள் வாங்கியுள்ளனர். 1 மாத காலத்திற்குள் ரஹ்மா அடிப்படை உதவித்தொகை சாரா திட்டத்தின் கீழ் உதவி பெற்ற 39 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களின் மை கார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தி நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3700க்கும் மேற்பட்ட கடைகளில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர். இவ்வாண்டு உதவி பெற்ற மொத்தம் 54 லட்சம் பெறுநர்களில் 72 விழுக்காட்டை அந்த எண்ணிக்கை பிரதிபலிப்பதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 7 லட்சம் பேர் மட்டுமே இவ்வுதவியை பெற்றிருந்த வேளையில் அந்த எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாக அமைச்சு கூறியது. வீட்டை சுத்தப்படுத்தும் பொருட்களான துணிகளை வைப்பது, பாத்திரங்கள் மற்றும் தரையை சுத்தம் செய்யும் சவகாரம் ஆகியவற்றை உட்படுத்திய அடிப்படை பொருட்கள் பட்டியல் இன்று முதல் விரிவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவற்றுடன் சாராவின் கீழ் அடிப்படை உணவு, தனிப்பட்ட சுகாதாரம், மருந்துகள் மற்றும் பள்ளி உபகரணங்கள் ஆகிய பொருட்களும் 14 வகைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் நலனை மிக சிறந்த நிலைக்கு மடானி அரசாங்கம் உயர்த்தும். இனம், நிறம் அல்லது மத நம்பிக்கை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இந்நாட்டில் தொழிலாளர்களின் நலனை மிகச்சிறந்த நிலைக்கு உயர்த்துவதை தொடர மடானி அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இன வேறுபாடுகள் மற்றும் அரசியல் நம்பிக்கைகளில் இருந்து உருவாகும் பிளவுகளை அனுமதிக்க கூடாது என்றும் இவை உற்பத்தி திறன் மற்றும் சேவைக்கு இடையூறாக விளங்கும் என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழிலாளர்களுக்கு நினைவூட்டினார். அந்த நாட்டில் அந்த கண்டத்தில் இனம், மதம், வெறி, வெறுப்பு, குறுகிய நம்பிக்கைகள், நாடு பிளவுபட்டிருப்பதாலும் மக்கள் ஏழையாக இருப்பதாலும் மக்கள் பிளவுபட்டுள்ளனர் என்று செய்திகளை நாம் தினமும் படிக்கிறோம். அந்த சுவர்களை நாம் தகர்க்க வேண்டும் என்றார் அவர். போதைப்பொருள் விநியோகத்தால் வாங்கி குவித்த 1 மில்லியன் சொத்துகள் பறிமுதல். தெலங்கானாவில் ஆடவர் கைது. போதைப்பொருள் விநியோகத்தால் வந்த வருமானத்தின் மூலம் வாங்கி குவித்ததாக நம்பப்படும் சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் சொத்துக்களை தெலங்கானா போலீசார் சீல் வைத்துள்ளனர். அவை 3 கார்கள், ரொக்கப்பணம் மற்றும் பல்வேறு நகைகள் என மொத்தம் 9,81,500 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களாகும். 1.02 கிலோகிராம் எடையில் 32,000 ரிங்கிட் மதிப்பிலான ஷாபு வகை போதைப் பொருட்களுடன் ஏப்ரல் 28ஆம் தேதி உள்ளூர் ஆடவர் பிடிபட்ட போது அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த போதைப் பொருள் தெலங்கானாவில் சுமார் 6,000 பேருக்கு விநியோகம் செய்யப்படவிருந்தவையாகும். அழகு சாதன பொருட்களை விற்கும் கடையை நடத்தி வருபவரான 35 வயது அவ்வாடவர் காம்போங் லாயா கெலாடியில் செயல்படாத ஒரு கடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைதானார். பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் டொயோட்டா ஆல்ஃபிரட், மினி கூப்பர் கண்ட்ரிமேன், ரேஞ்ச் ரோவர் கார்கள், 7,700 ரிங்கிட் ரொக்கம், தங்க காப்பு, கழுத்து சங்கிலி, கால் காப்பு உள்ளிட்டவையும் அடங்கும். சந்தேக நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் இல்லை. இருந்த போதிலும் கைதான போது அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தார். மே 5 வரை அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். வட்டி முதலையிடம் முன்னாள் கணவர் வாங்கிய கடனால் அனுதினமும் உயிர் பயத்தில் வாழ்ந்து வரும் ஆசிரியை. முன்னாள் கணவர் வட்டி முதலையிடம் வாங்கிய கடனை அடைக்க தவறியதால் பேராக் ஈப்போவில் 47 வயது மாது தினமும் அச்சத்தில் வாழ்ந்து வருகிறார். லாவ் என அழைக்கப்படும் அந்த ஆசிரியை அவருக்கு வட்டி முதலை கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. 1000 ரிங்கிட்டில் தொடங்கி பின்னர் 10,000 ரிங்கிட்டாக உயர்ந்து முன்னாள் கணவரின் கடனை அடைத்தே தீர வேண்டும். இல்லையேல் தன்னையும் 10 முதல் 17 வயதிலான 4 பிள்ளைகளையும் கொன்று விடுவோம் என கைபேசியில் மிரட்டப்பட்டதாக அவர் சொன்னார்.
அதோடு நிறுத்தாமல் பேஸ்புக் குழு ஒன்றிலும் அம்மாது பிள்ளைகளோடு இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அக்கும்பல் மிரட்டியுள்ளது. இதனால் கடந்த திங்கட்கிழமை முதல் உயிருக்கு அஞ்சி நாட்களை கடத்தி வருவதாக இப்போவில் MCA ஏற்பாடு செய்த செய்தியாளர் சந்திப்பில் லாவ் சோகத்துடன் கூறினார். நான் இப்போது அவருடைய மனைவி அல்ல. அவர் வாங்கிய கடன் பற்றி எனக்கு தெரியாது என கூறியும் அவர்கள் கேட்பதாக இல்லை. 1500 வெள்ளியை கொடுப்பதோடு விவாகரத்து பத்திரத்தை காட்ட வேண்டும், இல்லையேல் பள்ளியிலேயே புகுந்து பிரச்சனை செய்வோம் என ஆக கடைசியாக மிரட்டல் வந்துள்ளது. போலீசும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயிலும் அவர் புகார் செய்துள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு. மோடி அரசின் அறிவிப்புக்கு பெரும் வரவேற்பு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா தனது முதல் அதிகாரப்பூர்வ சாதி கணக்கெடுப்பை நடத்தவிருக்கிறது. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடன் சேர்த்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என இந்திய அரசாங்கம் நேற்று அறிவித்தது. இந்தியாவில் ஒருவரின் வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய அம்சமாக சாதி உள்ளது. உயர் சாதியினர் வேரூன்றிய கலாச்சார சலுகைகளின் பயனாளிகளாகவும் கீழ் சாதியினர் வேரூன்றிய பாகுபாட்டாலும் காலம் காலமாக அவதிப்படுகின்றனர். சுருக்கமாக சொன்னால் இரு பிரிவுக்கும் இடையே ஒரு கடுமையான ஏற்றத்தாழ்வு உள்ளது. இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களில் 2/3 பங்கினர் அதிகமானோர் செயல்பாடு மற்றும் சமூக அந்தஸ்தால் இந்துக்களை பிரிக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான சமூக படிநிலையின் கீழ் மட்டத்தில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோடி அரசாங்கத்தின் இவ்வறிவிப்புக்கு காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆக கடைசியாக 2011 மேற்கொள்ளப்பட்டது. அந்த கணக்கெடுப்பு அடுத்த கணக்கெடுப்பு 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் பரவலால் அது மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் புதிய கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 1,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள சில்லுகள் திருட்டு. கிடங்கு முன்னாள் ஊழியர் கைது. பினாங்கு பயன் லெப்பா சுயேட்சை தொழில்துறை மண்டலத்தில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு மின்னியல் நிறுவனத்திற்கு சொந்தமான 1,20,000 ரிங்கிட் மதிப்பிலான PMU 0123 சில்லுகளை திருடியதற்காக கிடங்கொன்றின் முன்னாள் பணியாளர் கைதாகியுள்ளார். 26 வயது அந்நபர் தெலுக்கும்பார் போலீஸ் நிலையத்தில் கைதானார். அந்நிறுவனம் உள்ள தணிக்கை நடத்தி CCTV கேமரா பதிவையும் பரிசோதித்து பார்த்ததில் அவ்வாடவர் சந்தேகத்திற்குரியவராக தெரிந்துள்ளார். இந்நிலையில் நிறுவனத்தின் கிடங்கிலிருந்து 8 சில்லுகளை திருடி அவற்றை அடையாளம் தெரியாத ஒரு நபரிடம் பேருந்து நிறுத்தும் இடத்தில் அவர் விற்றிருப்பது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவரிடம் இருந்து iPhone 12 Pro Max தொலைபேசியையும் பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவ மாத்திரைகளின் விலைகளை பார்வைக்கு வைப்பது இன்று முதல் கட்டாயம். அமைதி மறியலுக்கு தயாராகும் MMA மருத்துவர்கள். தனியார் சிகிச்சை மையங்கள் இன்று முதல் மருந்து மாத்திரைகளின் விலைகளை பார்வைக்கு வைப்பதை கட்டாயமாக்கியுள்ளன. அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்து தனியார் மருத்துவர்கள் அமைதி பேரணியை அறிவித்துள்ளனர். வரும் செவ்வாய்க்கிழமை புத்திரஜயாவில் உள்ள சுகாதார அமைச்சின் கட்டடத்தில் இருந்து பிரதமர் துறை அலுவலகம் வரை அவர்கள் ஊர்வலமாக செல்கின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்க உள்ள அப்பேரணியை MMA எனப்படும் மலேசிய மருத்துவ மன்றத்தின் GP எனப்படும் பொது மருத்துவர் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. அந்த அமைதி மறியல் சட்டத்திட்டங்களை பின்பற்றியே நடத்தப்படும். தேவைப்படும் அனைத்து அனுமதி பெர்மிட்டுகளும் முன்கூட்டியே பெறப்படும் என அப்பிரிவின் தலைவர் டாக்டர் பரம்ஜித் சிங் குல்தீப் சிங் தெரிவித்தார். நமக்கு நியாயம் வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். எனவே மறியலில் பங்கேற்று உங்கள் குரலை கேட்க செய்யுங்கள் என மறியல் போஸ்டரில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. MMA தலைவராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள திரு நாவுக்கரசு ராஜுவும் அப்போஸ்டரை தனது X தளத்தில் பதிந்துள்ளார்.